ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகா. தென்காசி பக்கத்தில் இருக்க செங்கோட்டை தான் இதுக்கு தாலுகா வருது. இந்த இடத்துல அச்சம்புதூர் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. அச்சம்புதூர் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை என்னுடைய அடிவாரத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு செம்மண் நிலம் உள்ள பல எஸ்டேட்டுகள் நிறைய பார்த்திங்கன்னா எஸ்டேட்டுகள் தான் நிறைய இருக்கும். மொத்தம் இதில் ஒரு 50 ஏக்கர் இருக்குங்க. தென்காசியிலிருந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர், அதே போல் செங்கோட்டையிலிருந்தும் 15 கிலோமீட்டர். தார் ரோட்டில் வந்தோம், தார் ரோட்டிலேருந்து மண் ரோட்டில் போகிறோம். இடது பக்கம் பாருங்கள், வீடுகள் குடியிருப்பு இருக்குது. இந்த நிலத்தோட அடுத்த நிலம்தான். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொலிரோ ஜீப்பு தான் அதிகமாக நிற்கிது, பொலிரோ வண்டிகள், அப்புறம் காரும் நிற்கிது. ஒரு கார் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ரொம்ப தாழ்ந்த வண்டி கொஞ்சம், ஏன்னா பொதுவாக ஹில்ஸ் ஏரியா பாருங்கள். இது ஹில்ஸ் ஏரியான்னு சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டாக தார் ரோட்லேயே தான் வண்டி வரும். லெவலான ரோடு தான். தார் ரோட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு 500 மீட்டர் இந்த மண் ரோடு. இதில் இந்த மண் ரோட்டில் போகும்போது உங்களுக்கு 2 ஊற்று உண்டு. ஸோ அந்த ஊற்றில் தான் உங்களுக்கு தண்ணி இயற்கையான அந்த நல்ல, அதாவது எவ்வளவோ குளிர்ச்சியாக இருந்த அந்த தண்ணி, நல்ல இயற்கையாட்டு வரக்கூடிய அந்த பாறைகளிலிருந்து வரக்கூடிய ஊற்று தண்ணீர், சுத்தமான தண்ணி. இப்படி 2 ஊற்றும் கூட நம்ம கிராஸ் பண்ண பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, நேர் ரோடு போய் லைட்டாக இறங்கல, அதில் ஊற்று தண்ணியாக்கும் போகும். ஒரே ஒரு கையெழுத்து தான் 50 ஏக்கருக்கும். பக்கத்தில் குடியிருப்பு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைன்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் கேட்காங்க. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் எங்களுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர்னு கேட்பாங்க. நமக்கு அந்த மாதிரி இல்லை. மொத்தமாக 50 ஏக்கர் இருக்குது. இந்த 50 ஏக்கரும் மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம லேண்டு மட்டும்தான் இந்த மாதிரி செடிகளும் எல்லாம் அடர்த்தியாக நிற்கே தவிர, பக்கத்தில் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விவசாயம் பண்ணுவாங்க. அந்த சோலார் வேலி போட்டு 3 பக்கம் அப்படியே இயற்கையான ஒரு மலை. ஒரு சைடு மட்டும் நீங்கள் என்ன பாருங்கள், நான் க்ளோஸ்அப் பண்ணிக்காங்க. இது மட்டும் கடையநல்லூர் ஏரியா மட்டும். அந்த ஒரு வியூவில் தான் நமக்கு இந்த இடமே தெரியும், ஊரே தெரியும், கிராமம் தெரியுது. மற்றபடி 3 பக்கமும் பார்த்தீங்கன்னா அப்படியே 3 பக்கங்கள் மலைகளாக இருக்கும். தூரத்தில் இந்த விண்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஹில்ஸு ஏரியாவே தவிர ஹில்ஸ் ரொம்ப தூரம்லாம் இல்லை. பஸ் ரோட்டிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரும். பஸ் ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர் வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஏக்கருக்கு 12 லட்சம், ஒரு சென்டோட விலை 12,000 ரூபா தான் கேட்காங்க. பேசுனா கண்டிப்பாக குறையும். நேரடியாகவே நீங்கள் பேசிக்கலாம். நல்ல குடியிருப்புகள் உள்ள இடம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பொலிரோ வண்டி எல்லாமே நான் பார்த்தேன், KL ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே அவங்க குடியிருக்காங்க. குடியிருந்து உள்ளுக்குள்ளே நிறைய இது காய்கறிகள், அப்புறம் தென்னை நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஏரியா பொதுவாக பார்த்திங்கன்னா தென்னை அதிகமாக இருக்கும். அது போக நான் பாருங்கள், ரைட்டில் பாருங்கள், நிறைய பயிர் வச்சு விவசாயம் பண்ணி இங்கேருந்து உற்பத்தி பண்ணி வெளியே மார்க்கெட்டில் கொண்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணாங்க. நமக்கு இந்த லேண்டோட அடுத்த லேண்டு தான். தார் ரோடு முடியவும் இந்த லேண்டு தொடங்குங்க. தார் ரோடு முடியும், இதுக்கு அடுத்த லேண்டு. ஸோ மொத்தம் 500 மீட்டர் இருக்கும் சரிங்களா. பொலிரோ பிக்கப் இருக்குது. அடுத்த ஃப்ரெண்டில் பொலிரோ ஜீப் ஒன்று நின்று, கார் நான் நின்னதை உங்களுக்கு ஏற்கனவே காணிச்சிட்டேன். ஒரு ஒயிட் கார் ஒன்று நின்று. ஸோ இப்படி கார்களும் வருது, வரலன்னு சொல்ல முடியாது, கார் வருது. ஆனால் சில வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தாழ்ந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த ஊற்றில் இறங்கும்போது அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி கார் எல்லாமே வரும். நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். வாங்க, இடத்தை பாருங்கள். இயற்கையான உள்ள இடம். அந்த இயற்கை காட்சி பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த இடத்தோட இது உங்களுக்கு தெரிய வரும். அவ்வளவுக்கு நல்ல ஒரு அந்த பார்க்கறதுக்கே, அந்த சீனரி பார்க்கறதுக்கே நமக்கு நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள், நிறைய வீடுகள்லாம் இருக்குது. ஸோ தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.